ஒவ்வொருத்தர் உடம்பும் ஒரு மாதிரிங்க. உடல் உபாதை ஒரே மாதிரி இருந்தால் கூட வேறு வேறு காரணங்களால் வேறு வேறு நபர்களுக்கு அந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது சில விஷயங்கள் நமக்கு அடிபடுது, அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வலி, ஒரே மாதிரி வைத்தியம், அது சில வகை. சில விஷயத்தில் உடல் நமங்களோட பேசக்கூடிய மொழி தான் உடல் உபாதை. இப்போ வேற ஒரு பிரச்சனை இருக்கும், ஆனால் வேற ஒரு விதமாக உடல் உபாதையாக அது காமிக்கும். அப்போ அதுக்கான வைத்தியம் மட்டும் பார்த்துட்டு அந்த மூல காரணத்தை அப்படியே விட்டுட்டோன்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்ற விஷயம் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நோய்க்கான மூல காரணத்தை என்னன்னு கண்டுபிடிச்சி அது சரி பண்ணாதான், இல்லைன்னா அது வேற வேற விதங்களில் அது உடல் உபாதையாக உங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கும், உங்களோட வேற விதமாக காமிச்சிக்கிட்டே இருக்கும். நம்மளும் அதாவது காமிக்கும் போது அந்தந்த உடல் உபாதைக்கான வைத்தியம் பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். அந்த வகையில் ஒன்று தான் இன்னைக்கு நாம் பேச போகிற இந்த பல்வலி. பல்வலின்றது சாதாரணமாக எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, பல் சொத்தை மூலமாக வரும், பல்ல சுத்தமாக பராமரிக்கிறதுனால வரும், இன்ஃபெக்ஷன் பாக்டீரியா மாதிரி அதனால் வரும். இதனால் நரம்புகள் பாதிக்கப்பட்டு அது மேலே உள்ள ஈறுகளை பாதித்து அது இங்கேருந்து ஆரம்பித்து காது வழியாக போய் நம்மளோட நெத்தி பொட்டு வரைக்கும் அந்த வலியோட வீரியம் தெரியும். அதை கொஞ்சம் விட்டிங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். இப்போது பல் வலியை குணமாக்கிறதுக்கு, பல் வலியை சரி பண்ணுறதுக்கு ஹோம் ரெமெடிஸ் 10 சொல்ல போகிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த பல் வலி எதனால் வருது, பல் வலியை நீங்கள் போக்குனதோட நிப்பாட்டாமல் பல் வலி எதனால் வந்துச்சுன்றதை நீங்கள் ஆய்வு செஞ்சு அதை சரி பண்ணணும். இப்போ என்னென்ன பிரச்சனையால் வரும்? ஹை பிளட் ப்ரெஷர் உங்களுக்கு ஏறும்போது பல் வலியில் வரும். உங்களோட பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு பல் வலி வரும். ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான அறிகுறி எப்போவுமே ஒரு பெரிய விஷயம் நம்ம உடம்பு வரும்போது பட்டுன்னு நல்லா தான் சார் இருந்தார், திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாதுங்க. ஒரு பெரிய விஷயத்தை உடல் நமக்கு பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட அறிகுறிகளை உங்களுக்கு வார்னிங் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும். அது நமக்கு புரியறதில்ல, புரிஞ்சாலும் அதை கண்டுக்காமல் போயிடுறதுனால தான் திடீர்னு பெருசாக நமக்கு வருது. அது மாதிரி ஹார்ட் அட்டாக் அப்படின்னு வர்றதுக்கான முதல் அறிகுறியா, அப்போ நீங்கள் பல்லில் பிரச்சனை வரும்போது ஹார்ட் அட்டாக் வரதுக்கான பிளாக் இருக்குதா, மற்ற பிரச்சனைகள் இருக்கா, என்ன இருக்குது, பிளட் ப்ரெஷர் ஹையாக இருக்கா, சுகர் ஹையாக இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணுறது ஒரு விதத்தில் என்னது. அப்போ பல்லு சுத்தமாக இருக்கும், பல்லில் பாக்டீரியா இருக்காது, சொத்தை இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் தாங்க முடியாத பல் வலி வரும்போது இந்த காரணங்கள் கூட இருக்கலாம். இப்போ நம்ம சொல்ல போகிறது பல் வலியை போக்குவதற்கான 10 வழிகளை சொல்ல போகிறோம். இதை நீங்கள் கடைபிடிச்சிட்டு பல் வலி போனதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிங்க. உங்களோட பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்கள், பிளட் சுகரை செக் பண்ணுங்கள், பிளட் ப்ரெஷரை செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஹார்ட்டு ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணுங்கள். ஏன்னா பல் வலி வர்றது ஒரு சீரியஸான பிரச்சனையோடைய முதல் அறிகுறியாக தான் இருக்கும். ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் பண்ணுறது சேஃப். சரி, இப்போ நம்ம அந்த 10 வழிகள் என்னன்றதுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஐஸ் பேக். இந்த ஐஸ் கட்டி ஃப்ரிட்ஜில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு வலி இருக்கிற இடத்துல வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வலி குறையும். ஏன்னா அந்த இடம் மரத்து போகிறனால, அந்த செய்தி மூளைக்கு முதல்ல போகிறனால வலின்றத மூளை உணராமல் உங்களுக்கு வலி இருக்கிறத தெரிவிக்காது. அதனால் வலி குறைவதற்கு, வலி போக்குவதற்கல்ல, டைம் பீங் நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறதுக்காகவோ இல்லை வேறு விஷயங்களுக்காகவோ அது வரைக்கும் வலி இல்லாமல் இருக்கிறதுக்காக ஐஸ் பேக். அது ஒரு 1 hour தாங்கும். 1 hourக்கு அப்புறம் நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கும்போது வலி உங்களுக்கு குணமாகும். அடுத்தது கல் உப்பு. அந்த கல் உப்பை தண்ணியில் கரைச்சி வெதன்ற தண்ணியில் நல்லா கார்கிள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் வாயில் வச்சு கார்கிள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வலி உங்களுக்கு தெரியாமல் போகும். இதெல்லாமே டெம்பரவரி விஷயம்தான். அப்புறம் மஞ்சளை வெதப்பான தண்ணியில் வாய் கொப்பளிக்கலாம். அது கூட இந்த கல் உப்பையும் சேர்த்து போட்டு கூட நம்ம வாய் கொப்பளிக்கலாம். அது ஒரு 10 நிமிஷம் வச்சு வாய் கொப்பளிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வலி தெரியாமல் இருக்கும். அப்புறம் ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னு மருந்து கடையில் விற்பாங்க. அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை 3% பெராக்சைடு, 97% தண்ணி. அப்போ அந்த தண்ணியில் அதை மிக்ஸ் பண்ணி, அதாவது கொஞ்சோண்டு பெராக்சைடு நிறைய தண்ணி ஊற்றி அதை நீங்கள் கார்கிள் பண்ணலாம். இப்போ அப்படி கார்கிள் பண்ணும்போது அது கூட பேக்கிங் சோடா, இல்லை பேக்கிங் சோடாவை தனியாக கூட தண்ணியில் கலந்து நீங்கள் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 கிளாஸ் தண்ணி, அதுலேயும் வாய் கொப்பளிக்கலாம். பேக்கிங் சோடான்றது மிகப்பெரிய ஆன்டி பாக்டீரியல் பொருள். அது பாக்டீரியா, அந்த நச்சு பொருட்களை அத்தனையும் க்ளீன் பண்ணக்கூடிய வல்லமை பெற்றது. பல்களுக்கு வெள்ளையாக்கும், பல்ல வாசனையாக வச்சுருக்கும், அந்த துர்நாற்றம் வாயிலேருந்து வராமல் இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். பேக்கிங் சோடாவையும் நீங்கள் இந்த மஞ்சள் அப்படின்றது, இல்லை இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு, இது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் கார்கிள் பண்ணலாம். வாய் கொப்பளிச்சு ஒரு 10 நிமிஷம் துப்புனீங்கன்னா அந்த வலி அடங்கும். அடுத்தது பூண்டு.
இப்போ பூண்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது மாதிரி பூண்டை நல்லா ஸ்மாஷ் பண்ணி நசுக்கி அதை ஒரு 10 நிமிடம் காய வச்சு அதுக்கப்புறம் அது வலி இருக்கிற இடத்துல வச்சு மெல்லலாம். நீங்கள் அந்த சாறு அந்த வலி இருக்கிற அந்த பல்லும் ஈறுகள்லையும் படுற மாதிரி பார்க்கலாம். இல்லை மெல்றதுக்கே கஷ்டமாக இருந்ததுன்னா அதை ஒரு 10 மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி அந்த இடத்துல பல்லு இருக்கிற வலி இருக்கிற இடத்துலையும் அந்த ஈறுகள்லையும் 10 மாதிரி போடலாம். ஆனால் ஒரு 10-15 நிமிடத்துக்கு மேலே அதை வச்சுருக்காதீங்க. ரொம்ப நேரம் வச்சுருக்கிறது அது வந்து ஒரு மாதிரி ஆசிடு, அது வந்து வெந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது 10 நிமிடம் இருந்தாலே வலி உங்களுக்கு குறைஞ்சிடும். அதுக்கடுத்து வெங்காயம். வெங்காயம் வந்து மிகப்பெரிய ஆன்டி பாக்டீரியல் பொருள். அதையும் இந்த பூண்டு மாதிரியே நீங்கள் வாயில் வச்சு மெல்ல முடிஞ்சால் மென்று அதனோட சாறு அந்த இடத்துல படுற மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த இடத்துல வைக்கலாம். இல்லை கொஞ்சமாக ஒரு 2 பல்லு பூண்டு, சின்ன ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் வெங்காயம், இது ரெண்டையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த இடத்துல 10 மாதிரி போடலாம். இல்லை இது ரெண்டையுமே கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்து நீங்கள் வச்சு வாயில் வச்சு மெண்டு அந்த ஜூஸ் அந்த இடத்துல படுற மாதிரி வந்து பண்ணலாம். ஸோ வெங்காயம், பூண்டு. அதுக்கு அடுத்து வந்து கொய்யாவினோட இலைகள் வந்து பல்லுக்கு ஈருக்கும் அவ்வளோ பிரமாதமான ஒரு வைத்திய பொருள். அந்த கொய்யா இலையை வாங்கி நல்லா ஸ்மாஷ் பண்ணி தண்ணியில் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அதை விதை ஆனதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் வாய் கொப்பளிக்கலாம். உங்களால் மெல்ல முடிஞ்சால் கொய்யா இலையை அப்படியே போட்டு கூட மென்று அதனோட ஜூஸு அந்த இடத்துல இறங்குற மாதிரி பண்ணலாம். இல்லை மெல்ல முடியாது, வாய் கொப்பளிக்கிறீங்க, பேஸ்ட் மாதிரி பண்ணி அதை வந்து அந்த இடத்துல 10 போடலாம். கொய்யா இலை வந்து மிகப்பெரிய விஷயம். அதுவும் பற்கள் மொத்தத்தையும் க்ளீன் பண்ணுறதோட வாய் துர்நாற்றத்தையும் அது போக்கும். ஸோ கொய்யா இலை கிடைச்சதுன்னா நீங்கள் ரெகுலராக வாங்கி அதை வந்து பண்ணலாம். இது பல்வலி இருக்கும்போது தான் பண்ணுன்றதில்ல, இல்லாத போதும் இந்த கொய்யா இலையை மெல்றது வந்து வாய் துர்நாற்றம் இல்லாமலும் அந்த மஞ்சள் கரையை போக்குறதுக்கும் மிகப்பெரிய விஷயமா வந்து உங்களுக்கு பயன்படும். அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சொன்ன மாதிரி வெரி வெரி பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னா வெத்தலையும் மிளகும் காம்பினேஷன். மிக மிக அபூர்வமான அற்புதமான காம்பினேஷன். ஒரு 4-5 கொழுந்து வெத்தலை எடுத்துக்கங்க, ஒரு 7-8 பல்லு மிளகு எடுத்துக்குங்க, ரெண்டையும் வச்சு நல்லா இடிச்சுக்குங்க. இடிச்சுட்டு இப்போ அந்த எந்த பல்லு வலிக்குதோ அதனுடைய கீழே உள்ள ஈர்லையோ, மேல் பல்லு வலிக்குதுன்னா மேலே உள்ள ஈர்லையோ 10 மாதிரி போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிடம் உங்களுக்கு உமிழ் நீர் நிறைய சுரக்கும். அது அத்தனையும் வந்து நீங்கள் கீழே துப்பிடணும். ஏன்னா அந்த சொத்தை, பல்லு, அந்த பாக்டீரியா எல்லாம் வந்து அந்த நீங்கள் எச்சில் ஊறுற இதில் இறங்கிடும். அதை கீழே துப்பிடுங்க. அதுக்கப்புறம் பண்ணுங்க. இது வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 ஹவர்ஸ் கழிச்சு பெர்மனன்ட் ரிலீஃப் கொடுக்கும். அதே மாதிரி பல்லு ஈறு பிரச்சனைகள், அந்த ஈறு வீக்கம், ரத்த வடிதல் எல்லாத்தையுமே அது வந்து சரி பண்ணிடும். இல்லைன்னா நீங்கள் சிம்பிளாக உங்களால் மெல்ல முடிஞ்சதுன்னா வெத்தலையும் மிளகையும் வச்சு மடித்து நீங்கள் வாயில் மென்று அந்த ஜூஸ் வந்து அந்த இடத்துல இறங்குற மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம். இது மிக 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 பிரமாதமான ஒரு வைத்தியம். அதுக்கு அடுத்தது வீட் கிராஸ், கோதுமை புல் அப்படின்னு. அது ஆன்லைனில் கூட கிடைக்கும், இல்லை இங்கே லோக்கல் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும். அது பவுடரா மாதிரி கூட கிடைக்குது. அதை வாங்கி தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் அதில் வாய் கொப்பளிக்கலாம். இல்லைன்னா அதை பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த இடத்துல 10 போடலாம். வீட் கிராஸில் குளோரோஃபில் இருக்குது. அதனால் அது பல்வலிக்கான மிகப்பெரிய மருந்து பொருளாக அது இருக்கும். பல் ஈறுகளுடைய ஆரோக்கியத்துக்கும் அது நல்லது. கடைசியாக நம்ம சொல்ல போகிறது, நம்ம அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த நம்ம தமிழர்கள் யூஸ் பண்ண ஓமம். அது ஓமம் வாட்டர் அப்படின்னு கூட கிடைக்குது. அதை வாங்கி நல்லா கொப்பளிக்கலாம். இல்லை ஓமம் எசென்சியல் ஆயில், தைம்ன்றது அதனோட ஆங்கில வார்த்தை. தைம் எசென்சியல் ஆயில்னு விற்கிது. அது கூட கேரியர் ஆயிலை கலந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து மசாஜ் பண்ணலாம். இல்லைன்னாக்கா தண்ணியில் கலந்து வாயை கொப்பளிக்கலாம். ஓமம் வந்து மிகப்பெரிய பற்களுக்கான வலிக்கான மிகப்பெரிய வைத்திய பொருள். அதை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த 10 பொருளையும் பயன்படுத்துறதோட நான் முன்னையே சொன்ன மாதிரி இந்த பல்வலிக்கான மூல காரணத்தை என்னன்றதை பார்க்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அபாயகரமான ஒரு விஷயத்தினுடைய எச்சரிக்கை மணியாக கூட இருக்கலாம். பல்வலிக்கு இந்த 10 வைத்தியத்தில் ஏதாவது ஒரு வைத்தியம் உங்கள் உடம்புக்கு செட் ஆகும். அதை பயன்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. AJH.